வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தரின் கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தரின் கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கின்ற வேளையிலே அவருடைய பார்வையும் உன்னுடைய பார்வையும் இந்த ஆண்டிலே ஒன்று சேர வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பார்வையும் அவருடைய பார்வையும் ஒன்று சேர வேண்டும். கடந்த ஆண்டிலே அவருடைய வலது கரம் உன்னை நடத்தினது, அவருடைய கரம் உன் மீது இருந்தது. இந்த ஆண்டிலே அவருடைய பார்வையின் மீது படும்படியாக இருக்கிறது. உன்னுடைய பார்வையும் நீ பரலோகத்துக்கு நேராக நீ ஏறெடுக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. உன் காலை தள்ளாடப் பெற்றார் உன்னை காக்கும் தேவன் உறங்கார். உன் காலை தள்ளாடப் பெற்றார் இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. வானம் பூமி அழைத்தவரே, வல்ல தேவனிடமிருந்து வானம் பூமி படைத்தவரிடமே, வல்ல தேவனிடமிருந்து என்னை காக்கும் தேவாதி தேவன் ராப்பகல் உறங்காரே. என்னை காக்கும் தேவாதி தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருமாய் காத்திருக்கிறது. உடைய உள்ளம் உடைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் பார்க்கிறார். இதற்கு இந்த பாடுகள் இன்னும் ஒரு ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் தேவையா? இன்னும் ஒரு ஆண்டு என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய உறவுகள் மத்தியில் நான் பிரச்சனைகளை சுமக்க வேண்டுமா? என்னுடைய தனிமை என்னை வாட்டுகிறது. என் வீட்டிலே சமாதானம் இல்லை, உறவுகளுக்குள்ளாக அன்பு இல்லை. கண்ணீரோடு காணப்படுகிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் அந்த காலை வேளையில் உன் மீது தன்னுடைய கண்களை வைக்கும்படியாய் வந்திருக்கிறார். உன் மீது தன்னுடைய கண்களை வைத்து பார்க்கும்படியாய் வந்திருக்கின்றார். நீ உன்னுடைய கண்களை அவரை நோக்கி பார்க்கின்றவன், அவரை நோக்கி ஒரு ஒரு காரியத்தை
நான் மனுஷரை பார்க்க மாட்டேன், மனுஷரிடத்தில் கேட்க மாட்டேன், மனுஷரிடத்தில் பிரச்சனைகளை சொல்ல மாட்டேன். அவர்கள் கேட்டுவிட்டு என்னோடு கூட அழமாட்டார்கள், என்னை கேவலமாய் பேசுவார். முன்னால சிரிச்சுட்டு பின்னால கேவலமாய் பேசுவார். ஆனால் எப்பொழுதும் என்னை தேற்றுகிறவர் மேய்ப்பர், என்னை தேற்றுகிறவர், அவருடைய பார்வை எப்பொழுதும் என் மீது இருக்கிறது. ஒரு தீர்மானத்தோடு ஒரு ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்பாய் என்றால் தேவனுடைய பிள்ளைய, இந்த ஆண்டு முழுவதற்குமான ஒரு விசேஷித்த கர்த்தருடைய வார்த்தை உன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உன்னை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கு. இந்த வார்த்தையினாலே என்னை தேற்றும் ஆண்டவரே, இந்த வார்த்தையினாலே என்னை தேற்றும் ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சமூகத்தில் வாயிலை திறந்து கேளுங்க. ஆண்டவரே என்னை தேற்றும் ஆண்டவரே, என்னை தேற்றும் ஆண்டவரே. தேற்றிடுதே உந்தன் வாக்குகள் என்னில், ஆற்றிடுதே உந்தன் சமூகமே. தேற்றிடுதே உந்தன் வாக்குகள் என்னில், ஆற்றிடுதே உந்தன் சமூகமே. தகப்பனே, நீங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாவே, ப்ளீஸ் விசிட். நான் சொல்லக்கூடிய காரியம் ஒருவேளை உங்களுக்கு துக்கமாக இருக்கலாம். என்னுடைய மனதில் ஒரு ஆசை, ஒருவேளை நான் மறித்தால் என்னுடைய மரணம் இந்த சபையிலே வைத்து நீங்கள் அனைவருமாக அந்த கடைசி பயணத்தில் என்னை நடத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐம் சாரி, ரொம்ப நன்றி. கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. எதின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது? என் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. யார் மீது வைக்கப்பட்டிருக்கிறது? என் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்னை நோக்கி பார்க்கிற ஒருவர் உண்டு, என்னை மாத்திரம் கவனிக்கிற ஒருவர் உண்டு. நம்முடைய பிள்ளையே, நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உன்னை அவர் தன்னுடைய கண்ணை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இங்கேயும் அங்கேயும் பராக்கு பார்க்குறோம். என்ன செய்கிறோம்? இங்கேயும் அங்கேயும் பராக்கு பார்க்குறோம்.
இந்த போலீஸ்காரன் என்ன செய்வான்னா, சந்தேக கேஸில் புடிச்சுட்டு வரான் பாருங்க, அவனை பிடிச்சிட்டு வந்தவன நிற்க வைப்பான். நிற்க வச்சவன ஒருத்தன் என்ன செய்வான் பாருங்க, என்ன எல்லாரும் அந்த பாருங்க இப்படி தலை குனி இருப்பான், இப்படி இருப்பான். இன்னொருத்தன் வந்துட்டு அப்படி ஒன்றரை கண்ணில் பார்ப்பான். இன்னொருத்தன் என்ன செய்வான், திருட்டு கண்ணில் பார்ப்பாங்க. ஒருத்தன் மாத்திரம் நேராக பார்ப்பான், கண்ணோட கண்ணு போட்டு பார்ப்பான். இந்த கண்ணோடு கண்ணு போட்டு பார்க்குறவன ஒதுக்கிடுவான். அவன் மேலே தப்பு இல்லை, அவன் மேலே தப்பு இல்லை. எனவே அவனை மாத்திரம் ஒதுக்கிட்டு மற்றவங்களெல்லாம் பிடிச்சிடுவான். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் அது போலீஸ்காரன் பார்வை. ஆனால் கர்த்தருடைய பார்வை என்ன? நாம் என்ன தவறு செய்தாலும், என்ன பிரச்சனைகள் மத்தியில் இருந்தாலும் நம்முடைய பார்வை அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். அவரை நோக்கி பார்க்கின்ற வேளையில் பாருங்க, இந்த புக் ஆஃப் டியூட்ராமனி 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், உபாகமம் 10:22 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபாகமம் 10:22. 70 பேராய் எகிப்திற்கு போனார்கள். இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்து நட்சத்திரங்களை போலாக்கினார். அல்லேலூயா. 70 பேராக ஒரு சிறிய குடும்பமாக நாம் இந்த பெங்களூர் பட்டணத்தில் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்திருக்கார்? நம்மை வானத்து நட்சத்திரங்களை போல நம்ம திரட்சியாய் பெருக பண்ணியிருக்கின்றார். அல்லேலூயா. இவ்வாறு எதற்காக அவர் இவ்வாறு பெருக பண்ணுகின்றார்? அவர் வானத்து நட்சத்திரங்களாக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகவே கர்த்தருடைய கண்கள் நம்மீது வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் உலகத்துக்கு உரியவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய பார்வை கீழான பார்வையாக இருக்கும். ஆனால் நாம் வானத்துக்கு உரியவர்களாக இருக்கின்ற வேளையிலே எந்த பிரச்சனையானாலும் சரி, எந்த சூழ்நிலையானாலும் சரி, யார் கைவிட்டாலும், யார் நம்மை மன நோகடித்தாலும் உடனே you have to lift up your eyes the presence of the Lord. தேவனுடைய சமூகத்தை நோக்கி உங்களுடைய பார்வைகளை நீங்கள் மேலே எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுக்கும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். வானம் என சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னவர். அப்போ வானத்தில் இருக்கிற கர்த்தர், நீங்களும் வானத்து நட்சத்திரங்களாக மாறுகின்ற வேளையிலே அவர் உங்களை அங்கிருந்து கண்ணோடு கண் போட்டு பார்ப்பார். ஆமென். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை நம்முடைய குடும்பத்தில் இருந்து, நம்முடைய சமுதாயத்தில் இருந்து, நம்முடைய உலக பிரகாரமான பிரச்சனையில் இருந்து கர்த்தர் நம்மை பிரிக்கின்றவராக இருக்கிறார். பிரிக்கி ஒதுக்கி நம்மை வைக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற வேளையிலே ஆதியாகமம் 13ஆவது அதிகாரம் 14ஆவது வசனத்தில் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். The book of Genesis chapter 13 verse number 14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பதாக கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலே இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார் என்று சொல்லுகின்றார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆபிரகாமை தேவனாய் கர்த்தர் அழைக்கின்ற வழியிலே தனி மனிதனாக அழைத்தார். ஆனால் அவன் என்ன செய்தானா, தன்னுடைய அண்ணன் மகனாகிய லோத்தை தன்னோடு கூட அழைத்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. அவ்வாறு அழைத்து கொண்டு வந்தபடியினாலே அங்கு என்ன ஏற்படுகிறது என்றால், கர்த்தர் ஒரு பெரிய ஒரு காரியங்களை அவனுக்குள்ளாக உருவாக்கி செய்து கொண்டே வருகிறார். அண்ணன் மகனாகிய லோத்து அவரோடு கூட வந்து கொண்டே இருக்கிறார். எதற்காக என்றால், தனக்கு உதவி செய்யும்படியாக, ஏதாவது தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு ஆபிரகாம் அந்த அண்ணன் மகனை தன்னோடு கூட அழைத்துக் கொண்டு வருகிறார். ஆனால் கர்த்தருக்கு அதிலே விருப்பம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையிலே கடந்த ஆண்டிலே அநேகர் உங்களுக்கு பிரிந்து போயிருக்கலாம். குடும்பத்திலே, உறவுகளிலே, நட்புகளிலே உனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பிரிவினையை உண்டாக்கினவர் என் ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. ஏனென்றால் ஆபிரகாமை மாத்திரம் அழைத்தார். யாரை மாத்திரம் அழைத்தார்? யாரை மாத்திரம் அழைத்தார்?
யாரை மாத்திரம் அழைத்தார்? யார் மாதிரி? என்னை மாத்திரம் கர்த்தரோடு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாரை அழைத்தார்? அம்மா என்ன மாத்திரம் தான் அழைத்தார். நம்ம என்ன செய்யற கூட ஒப்புச்சப்பா லட்டு ரோஸுக்கு என் சட்டைக்குட்டி, என் ரெண்டு குட்டி, என் அந்த குட்டி, இந்த குட்டி எல்லாம் கூட சேர்த்து நிறுத்து. கடைசியில் அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கும். தேவனுடைய பிள்ளையே, ஒரு பிரிவு வருகின்ற உறவிலே பிரிவு வந்தால் அந்த இடத்துல நான் மிகவும் துக்கப்படுவோம். ஐயோ, இவனா என்னை விட்டு போயிட்டாங்களே, நான் எப்படி சமாளிப்பேன், நான் என்ன செய்வேன், நான் தனியா இருக்கிறேன், நான் தனியா இருக்கிறேன், நான் தனியா இருக்கேன். எப்படி தனியா தான் இருக்கு? எப்படி? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்னுடைய. நீ தண்ணீர்களை கடக்கும்போது அப்ப தனியா இருக்கீங்க. ஒரு குட்டு கொடுக்குறா, தனியா இல்லை. எப்படி இல்லை? எப்போது மனசுல நான் தனியா இருக்கிறேன்னு ஒரு எண்ணம் வந்து என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நறுக்கு தள்ள குட்டு கொட்டணும். நான் தனியா இல்லை, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். உமது கோலும் உமது தடி என்னை தேற்றும், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திய தலையை என்னை அபிஷேகம் என்று நீங்கள் வசனங்களை சொல்ல வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே அங்கு நீ உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய வாழ்க்கையில யார் யாரெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்களோ அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்? ஒரு அல்லேலூயா சொல்லலாம். போன வருஷம் வரைக்கும் அவங்க என்ன விட்டு போயிட்டாங்க, என் போண்டாட்டி போயிட்டா. யாரா? போண்டாட்டி போட்டோம், பிரஷ் அடிக்கிற புருஷன் போட்டோம், உன் பிள்ளைகள் உன்னை விட்டு போகட்டும். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் கைவிட்டார்? இம்மானுவேல் உங்களோட அந்த இம்மானுவேல் இருக்கின்றார். உங்களை நீங்களே தேர்ச்சிக் கொள்ள வேண்டும். அந்த பிரிவினையை என் ஆண்டவர் அனுமதிக்கின்றார். அல்லேலூயா. யார் அனுமதிப்பது? கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். எனவே லோத்து பிரிந்த உடனே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 13:14 நீ இருக்கிற இடத்திலே இருந்து, எங்க இருந்த? வேர் யூ ஆர். இருக்கிற இடத்திலே இருந்து நீ என்ன செய்யணுமா? வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் மேல பார்க்க சொன்னாரா? இல்ல, முதல்ல இங்க சுத்தி பாருங்க என்றாரு. முதல்ல சுத்தி பாருங்க என்றாரு. ஆபிரகாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் சொல்றாரு வானத்தை நோக்கி பாருன்றார், நட்சத்திரங்களை எண்ணும்படியாய் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாய கர்த்தருக்கு நாம் முதலிடம் தருகின்ற வேளையிலே நீ இருக்கிற இடத்துல இருந்து யாரும் உங்க கூட இல்லாட்டாலும் யார் இருக்கா? உங்க கூட யார் இருக்கா? உங்க கூட யார் இருக்கா? என் கூட யார் இருக்கா? உங்க கூட யார் இருக்கா? அவ்வளவுதான். நம்மோடு கூட இருக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எனவே நீ இருக்கிற இடத்துல இருந்து கண்களை ஏறெடுத்துப்பார். யார் முன்னோட்டு ஓடினாலும் நீ இருக்கிற இடத்துல இருந்து கண்களை ஏறெடுத்து பார்க்கின்ற வேளையில கர்த்தர் அந்த ஆதியாகமத்தை நீ வாசித்து பார்க்கின்ற வேளையில லோத்து அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் வேறு இடத்துல சிக்கிக் கொண்டார்கள், மாட்டிக்கொண்டார்கள். ஆபிரகாம் தன்னிடத்திலே கைப்படிந்து அவர்களை ரட்சித்து மீட்டு கொண்டு வந்தான். உன்னை விட்டு யார் யார் பிரிஞ்சு போனாங்களோ, உன்னை கேவலமா பேசிட்டு போனாங்களோ, உன்னை தூண்டு போயிட்டு போனாங்களோ, உன்னை மனசு வேதனைப்படுத்திட்டு போனாங்களோ, இந்த ஆண்டுல நீங்க தான் அவங்கள காப்பாற்ற போறீங்க. சத்தமா சொல்லுங்க. யார் காப்பாற்ற போறது? நானு. அதனால நீ have to prepare yourself. அவன் என் காலில் விழுவான், வேண்டாங்க. நாம் உதவி செய்ய வேண்டியவர்கள். ஏனென்றால் நம்ம மீது யார் பார்வை இருக்குது?
கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே இந்த புதிய ஆண்டிலே என்ன செய்யணுமா, அவர்கள் யார் யார் நம்ம விட்டு பிரிந்து போனார்களோ அவர்களுக்கு நாம் உதவி செய்ய போகின்றோம். அதற்கு ஏற்ற சூழ்நிலையை என் ஆண்டவர் உருவாக்கப் போகிறார். எனவே உறவிலே பிரிவு வந்தாலும் அந்த இடத்திலே இருந்து உடைய கண்களை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து ஆபிரகாமில் பேசுகின்றவர்களே, வானத்தை எண்ணாந்து பார் என்று சொல்லுகின்றார். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் வனத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் என் தேவன் தர வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறபடினாலே கடந்த ஆண்டிலே என்னென்ன காரியங்கள் உன்னை விட்டு பிரிந்து போனதோ சோர்ந்து போகாதே, பயந்து போகாதே, கலங்கி போகாதே. இந்த ஆண்டால் அவங்க வந்துடுவாங்களா, நான் எப்படி போய் கூப்பிடலாம், நான் எப்படி போய் உங்களுடைய கண்களை யார் மேலே வைக்கணும்? அவர் மீது வைக்கின்ற வழியிலே யார் யார் உங்கள்கிட்ட தூரம் போனாங்களோ அவங்களாம் உங்ககிட்ட வந்துடுவாங்க. ஆமே. அப்ப நீங்க யார்? நீங்க யார்? உங்களை தேடி ஓடி டக்குன்னு ஓடிப்பாங்க. வெரி குட். அந்த நெட்டு பரவாயில்ல, இந்த அம்மா உட்காந்து கவனிக்கிறாங்க பிரசங்கத்தை. கர்த்தர் உங்களை யாராக மாற்றி இருக்கிறார்? மேக்னட்டாக மாற்றி விடுறார். இந்த ஆண்டுல உங்களை மேக்னட்டாக மாற்றி யார் யாரெல்லாம் ஓடி போனாங்களோ, யார் யார் விட்டு பிரிஞ்சு போனாங்களோ தப்புன்னு ஓடிப்பாங்க. ஆமே. ஏனென்றால் கர்த்தர் உன் மீது தன்னுடைய கண்களை வைத்திருக்கிறார். உன்னை விரோதித்தவர்கள், உன்னை கேவலமாய் பேசினவர்கள், உனக்கு பிரச்சனையை உண்டாக்கினவர்கள், அவர்களெல்லாம் உன்னிடத்திலே வந்து நீ அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது. எப்படி ஆபிரகாம் லோத்துக்கு வேண்டிய சகல காரியம் செய்து அவனை மீட்டு கொண்டு வந்தானோ அதை போல கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு உன்னையும் என்னையும் இந்த புதிய ஆண்டிலே மீட்பராக இரட்சகராக நிறுத்தப் போகின்றார். இரண்டாவதாக எதற்காக அவர் கண்களை வைக்கிறார்? அங்கு விசாரிக்கும்படியாக. the book of Deuteronomy வாசிக்கிறோம், விசாரிக்கும்படியாக. கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவனாக இருக்கிறார். எந்த பிரச்சனையானாலும் சரியே, நீ என்ன செய்யணும்னா கர்த்தரிடத்துல விசாரிங்க, மனுஷனிடத்துல அல்ல. எந்த கேள்வி வந்தாலும் சரி, the book of Genesis chapter 55 25ஆம் அதிகாரம் 22வது வசனம் ஆதியாகமத்தில் நீங்கள் வாசிக்கின்ற வழியில அந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரிடத்திலே விசாரித்தானாம். யாரு? ஈசாக்குடைய மனைவி ரெபேக்கா. அவருடைய வயிற்றிலே 2 பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டன. அப்பொழுது கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறாள். அப்ப தேவனுடைய பிள்ளையே, உன் மீது எதற்காக கர்த்தர் தன்னுடைய கண்களை வைத்திருக்கிறார் என்றால், நீ கர்த்தரிடத்திலே விசாரிக்க முடியாது. ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது சண்டையா, ஏதாவது குழப்பமா, ஏதோ ஒரு காரியம் ஏற்படுதா, உடனே நீ கர்த்தரிடத்திலே சென்று இது எப்படி நடக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நீ கர்த்தரிடத்திலே விசாரிக்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 33வது வசனம் வாசிக்கின்ற வழியிலே, கர்த்தர் அவனை இவன் கையில் விடுவதில்லை, அவன் நியாயம் விசாரிக்கப்படுகின்ற வழியிலே. உன்னை யார் நியாயம் விசாரித்தாலும் கர்த்தர் உன்னை அவன் கரத்திலே ஒப்பு கொடுப்பதில்லை. ஆமே. எந்த கோர்ட்டு, எந்த கேஸ் எது வந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பதில்லை. கர்த்தரை மட்டும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வாக்கு தத்தம் இது. சங்கீதக்காரன் அனுபவத்தை சொல்லி, ஏனென்றால் கர்த்தர் விசாரிக்கிறார் அவனை. கர்த்தர் உன்னை விசாரிக்கின்ற வழியிலே வேறு ஒருவரும் உன்னை நியாயம் தீர்க்க முடியாது தேவனுடைய பிள்ளைகளே. எனவே கர்த்தர் உன்னையும் என்னையும் விசாரிக்கிறபடியினாலே நாம் என்ன செய்யணும்? கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும். சொல்லுங்க, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும். கர்த்தர் ஆவியானவரே செய்த நன்மை இருக்கணும், நன்றியோடு துதிக்கணும். சொல்லித்தார் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. இதமா இருக்கணும். அப்ப என்ன பண்ணக்கூடாது?
அப்ப கவலைப்படாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கணும். உன் கவலை எங்க வைக்கணும்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து கலங்கி தவியாதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். யார் மேல வைக்கணும்? ஏனென்றால் அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடியால். 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்தார். பிரிஞ்சு போனவங்களை பற்றி கவலைப்படாத, உன்னை கேவலமா பேசுறவங்களை பற்றி கவலைப்படாத, உன்னை எப்படியா நியாயம் ஒன்று நிற்க வச்சு அவமானப்பட்டுன்னு சொல்லி யோசிக்கிறவங்களை பற்றி கவலைப்படாத. அப்ப எதை குறித்தாயே நான் கவலைப்படணும்? எதுக்குமே கவலைப்படுறாரு. அப்போ எதை குறித்து நான் விசாரிக்கணும்? கவலைப்படக்கூடாது. எதை குறித்து கவலைப்படக்கூடாது? அவர் உங்களை விசாரிக்கிறார். உங்கள்கிட்ட வந்து என்ன விசாரிப்பாரு? நீ யாரம்மா விசாரிக்கிறேன்னு கேட்பார். நீ யார? நான் உன்னை விசாரிக்கிறேன். நீ யாரை விசாரிக்கிற? The book of James, யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே, திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவளை விசாரிக்கணுமா? யார் விசாரிக்கணும்? யாருங்க திக்கற்றவர்கள்? அப்பா அம்மா இல்லாதவங்க. அப்புறம் யார் கைவிடப்பட்டவங்க? வெரி குட், வெரி குட். யாருங்க? பொண்டாட்டி புருஷன் செத்துட்டா பொண்டாட்டிக்கு என்ன பேரு? விதவை. பொண்டாட்டி செத்தா புருஷனுக்கு திக்கற்றவன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, என்னாலும் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தாங்க. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில நீ உங்களை விசாரிக்கணும். யாரை விசாரிக்கணும்? திக்கற்றவர்களையும் விதவைகள் படுகிற உபத்திரவத்தில். அவங்க பக்கத்தில் யாராவது விதவைங்க இருந்தாங்கன்னா, யாரா வயசானவங்க இருந்தாங்கன்னா, அவங்க சாப்பிட்டீங்களா கேட்கணும். அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. என்ன பண்ணிப்பாங்களா? அது எனக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு நீ அப்போ அவர் சொல்லுவார், சரி நீயே மேனேஜ் பண்ணிக்கோ உங்கள் லைஃப் கூட, நான் உன்னை விசாரிக்க பண்ணி போயிடுவேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். நம்ம வீட்டு பக்கத்தில் எதிரில் பக்கத்தில் இருக்கிற விதவைகள் வயதானவர்கள் அவர்கிட்ட போய் விசாரிங்க. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கேட்காதீங்க. அப்படி பார்த்தாலே தெரியும். போயிட்டு பார்த்தாலே தெரியும். அப்படி பார்த்ததில் பார்த்தா சமையல் செஞ்சு 4 நாளாக இருக்கும். இவர்களை நீங்கள் இந்த ஆண்டிலே விசாரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாக அங்கே சொல்லுகிறார், வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கண்களை உன்மீது வைத்து அவர் விசாரிக்கிறாராம். துவக்கம் முதல். எது முதல்ங்க? வருஷத்தின் ஒரு நாள்ல எப்போ துவங்குறோம்? துவக்கம் என்பது எத்தனை மணிக்கு? சூரியன் உதயமாவதற்கு முன்பதாகத்தான் அது துவக்கம் என்று சொல்லலாம், இல்லைங்களா? அப்ப இந்த துவக்கத்தில் நாம என்ன செய்யணும்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? போன வருஷம் வரைக்கும் சோம்பேறி படுக்கையிலே ஆடிக்கொண்டிருக்கிறான். அவன் பிச்சை கேட்டாலும் கிடைக்காது. நான் சொல்லுங்க, உங்க பைபிள் வச்சிருந்தா அதான் சொல்லுது. நீதிமொழிகளை வாசிப்பாரு. அதனால கர்த்தர் அதிகாலையில உங்களை விசாரிக்க வரார். எப்போ வராது தெரியுங்களா? தெய்வ முகூர்த்தத்தில் வராரு. எப்போ வராரு? தெய்வ முகூர்த்தம் என்றால் 4:30 காலையில 4:30 இந்த சாமிங்க என்ன செய்யுமா? அதிகாலையில் எழுந்திரிச்சு அப்படியே தெருவா வருமா. அதுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு. எதுக்கு? ஆமா, அதுக்கு பொண்ணு நல்ல பொம்பளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதிகாலையில் வருமா. அப்போதான் நீங்களாம் எப்படி இருப்பீங்க? மீசெல்லாம் போட்டுக்கின்னு, இந்த முடியெல்லாம் பேய் மாறி விட்டுக்கின்னு, தூங்கி எழுந்த முகத்தோட அந்த வாசலை தண்ணி தெளித்து கோலம் போட்டு பெருக்கிட்டு இருப்பீங்க. தெய்வ முகூர்த்த நேரங்க. சாமி வந்து தேடுது.
எங்கே அழகான மணவாட்டி இருக்கிறாங்க, அந்த மீசையில் இதில் ஒரு அழகானவளை பார்க்க தேடி வரான், கடவுள் வருதான். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் உங்களை மணவாட்டியாக அலங்கரிக்கின்ற வேளையிலே, மணவாளனாகிய கிறிஸ்து அதிகாலையிலே உங்களை மணவாட்டியாக பார்க்கின்ற வேளையிலே அவர் உன்னை தனக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. எனவே இந்த ஆண்டிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம் என்ன? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். ஒரு தீர்மானம் எடுங்க. காலையில் 6 மணிக்கு அது கூட எந்திருக்கிறீங்களா தயவு செய்து? எனவே தீர்மானம் எடுங்க. காலையில் நீங்கள் எழுந்து ஆண்டவரை நோக்கி நீங்கள் என்ன செய்யணும்? பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ரூத் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே அந்த இடத்துல ரூத் என்ன செய்கிறாளாம்? அதிகாலமே துவங்கி அரிக்கட்டுகளின் நடுவே சிந்தனதை பொறுக்கிக் கொள்ளும்படியாக அவள் முற்பட்டாள் என்று வாசிக்கிறோம். அதிகாலையிலே நீங்கள் காலையில் எழுந்து ஆண்டுடைய சமூகத்தில் வாயில திறந்து ஸ்தோத்திரித்து, மணவாளனே நீர் என்னை அலங்கரியும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கின்றவளிலே உங்களுடைய முகங்களை என் ஆண்டவர் பிரகாசமடைய செய்கின்றார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி மீட்டு ரட்சித்தார். சங்கீதம் 34 வாசிக்கிறோம். 34 வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, ஒரு தீர்மானம் எடு. காலையில் எழுந்து அவரை நோக்கி நாம் பார்க்கின்ற வேளையிலே நீ முகத்தில் மீசையோடு வந்தாலும் சரி, தலையை விரிச்சு போட்டு வந்தாலும் சரி, நீ உன் ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போடாமல் அப்படி இப்படி அரையும் குறையுமா வந்து நின்று நீ பெருக்கிட்டு இருந்தாலும் சரி, என் மணவாளன் உன்னை கொண்டு போய் அவர் காலையிலேயே அவர் அலங்கரிக்க விரும்புகின்றார். அல்லேலூயா. அப்போ அவர் உன்னை அலங்கரித்த என்பதாக நீ வேலைக்கு எங்கெல்லாம் செல்கிறாயோ உன்னை பார்த்த உடனே ஒரு மாற்றத்தை மற்றவர்கள் காண்பார்கள். அல்லேலூயா. உன்னை பார்த்த மாத்திரத்தில் மற்றவர்கள் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை காணுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, எனவே இந்த அதிகாலையிலே நாம் எழுந்து ஆண்டவரை தேடுவோம். அதிகாலையில் ஒரு தீர்மானம் எடுப்போம். அதிகாலையிலே நான் உம்மை தேடுவேன் என்று சொல்லி அப்படியே நான் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா? நல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் உன் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. நீ உன்னுடைய பார்வையை அங்கு திருப்புகின்ற வழியில, அப்பொழுது அவருடைய பார்வை உன் மீது படுகின்ற வழியில, அந்த ஒரு பார்வையில உன்னுடைய துவக்கம் ஆசீர்வாதத்தின் துவக்கமாக இருக்கும். ஆண்டவருடைய கேளுங்க, ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே என்னுடைய துவக்கம் ஆசீர்வாதத்தின் துவக்கமாக உண்மையே பார்த்து நடக்கிற ஒரு பார்வையாக, உண்மையே நோக்கி பார்க்கும்படியாக எனக்கு உதவி செய்யும். வாயில திறந்த ஆண்டு சமூகத்தில் கேளுங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் இந்த புதிய ஆண்டிலே இருக்கிறது. உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள், உங்களை விட்டு ஓடி போனவர்கள், அட்ரஸே இல்லையா? ஆனா இந்த ஆண்டுல அவர் உன்னை விசாரிக்கிறபடினாலே அந்த அட்ரஸை உன் அட்ரஸ் சேர்த்து விடுவார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எஜமான் என் இயேசு முகம் தேடுவே, என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமான் என் இயேசு முகம் தேடுவே, என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே, காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. கருணை பொற்பாதம் காத்திருப்பே, அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு
பேசுவார். காலை நேரம் இந்த ஜெப தியானமே பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்று நான் இளைப்பாறுவே. பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்று நான் இளைப்பாறுவே. பரலோக வாசல் பரமசியோனே, பரலோக வாசல் பரமசியோனே, பூரித்து என்னை வரவேற்குமே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. தகப்பனே, எங்களுடைய பார்வை இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தாலும் உம்முடைய பார்வை எங்கள் மீது வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டிலே என்னென்ன வேதனைகள், துக்கங்கள், பின்மாற்றங்கள், மனமடிவுகள், சோர்வுகள், வியாதிகள் இவைகள் மத்தியிலே தம்முடைய பிள்ளைகள் இருந்தார்களோ, இந்த புதிய மாதத்தில் உம்முடைய பார்வைகள் மீது இருக்கிறபடினாலே நாங்கள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டோம். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டோம். லோத்தையும் லோத்துடைய குடும்பத்தையும் அவனுடைய எல்லா பொருட்களையும் ஆபிரகாம் திருப்பி கொண்டு வந்தது போல உம்முடைய கண்கள் எங்கள் மீது இருக்கிறபடினாலே இந்த ஆண்டிலே நாங்கள் கடந்த ஆண்டு இழந்து போன எல்லாவற்றையும் இந்த புதிய ஆண்டிலே திருப்பி நாங்கள் பெற்று அவர்களோடு இணைந்து சபையிலே ஆராதித்து துதிக்க நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இறைமனிதன் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே.